அதாவது இப்போ நான் ஒரு ஸ்கூல் பையன்னு வச்சுப்போமே, நான் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷனில் வந்து எப்பவும் போலவே பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எப்போவுமே 60-70 மார்க் தான் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட ப்ரிப்பரேஷனில் மாற்றம் இல்லாத வரைக்கும் நான் வந்து 90-100 மார்க்கோ எடுக்க முடியாது. இந்த பட்ஜெட் போடுறது எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய வரவையும் செலவையும், வரவு ஓரளவுக்கு நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஒரு வரவு தான் வரும், ஒரு சம்பளம் இந்த மட்டும்தான் வரும். ஆனால் செலவுகள்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 30-50 டைப் ஆஃப் செலவுகள் இருக்கும். முதல்ல இந்த செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் பக்கெட் பண்ணுறது பெட்டர். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பல காலங்கள், சில நேரம் வந்து சில பல வருஷங்களை கூட வந்து கடந்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணி வர ரிஸ்க்கை விட இன்வெஸ்ட் பண்ணாமல் வர ரிஸ்க் தான் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, என்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து வாரன் பஃபெட் வந்து ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. இன்கம் மைனஸ் வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த ஒரு முக்கியமான ஒரு கோட்டோட நான் வந்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ கீப் டூயிங் த சேம் திங், டு நாட் எக்ஸ்பெக்ட் எனி டிஃப்ரெண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே பண்ணுற மாதிரியே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னுடைய ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, எப்பவும் நடக்கிற மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அதாவது இப்போ நான் ஒரு ஸ்கூல் பையன்னு வச்சுப்போமே, நான் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷனில் வந்து எப்பவும் போலவே பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எப்போவுமே 60-70 மார்க் தான் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட ப்ரிப்பரேஷனில் மாற்றம் இல்லாத வரைக்கும் நான் வந்து 90-100 மார்க்கோ எடுக்க முடியாது. அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும். பட் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர்கிட்ட அந்த ப்ரிப்பரேஷன் இருக்காது. அப்போ அந்த ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணோன்னாலே நம்ம பெட்டராக இருக்க முடியும். நான் போன வருஷம் பண்ண மாதிரியோ இல்லை அதுக்கு முன்னாடி வருஷம் பண்ண மாதிரியோ என் வாழ்க்கையை அதே மாதிரி அமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கரெக்டான ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் வந்து ஃபினான்ஷியலாக எந்த மாற்றமுமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி செஞ்ச விஷயத்தையே இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்காலமும் அதே மாதிரியே தான் அமையும். ஸோ அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல இந்த பட்ஜெட் போடுற ஒரு பழக்கத்தை நம்ம வந்து உண்டாக்கணும். ஸோ இந்த பட்ஜெட்ன்றது இவ்வளோ பெரிய விஷயமா, இது வந்து ஸ்கூல்லையே நம்ம எல்லாம் பண்ணதாச்சே, இதை போய் நான் இப்போ பண்ணணுமா, இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாச்சே அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஆரம்பிக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி தான் இருக்க போகிறீங்க. இந்த பட்ஜெட் போடுறது எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய வரவையும் செலவையும், வரவு ஓரளவுக்கு நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஒரு வரவு தான் வரும், ஒரு சம்பளம் இந்த மட்டும்தான் வரும். ஆனால் செலவுகள்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 30-50 டைப் ஆஃப் செலவுகள் இருக்கும். முதல்ல இந்த செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் பக்கெட் பண்ணுறது பெட்டர். அதாவது பக்கெட்ன்றது நான் என்ன சொல்கிற வரேன்னா, உங்களுடைய செலவுகளை ப்ராடாக 3ஆக பிரிச்சுக்கோங்க. செலவுகள்ன்றதோட உங்களுடைய அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்ஃப்ளோ ஆஃப் மணியை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. முதல்ல உங்கள் வாழ்க்கையை மினிமமாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அதை ஒரு பக்கெட்டாக போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய வண்டி பெட்ரோல், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடு வாடகையில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி வந்து தேவைகள், மிக முக்கியமான தேவைகள், இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்றது ஒரு பக்கெட். ஸோ இது வந்து என்னுடைய நீடு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு செலவு. அடுத்தது, நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக என்னுடைய பணத்தை வந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்றது அடுத்த பக்கெட். அது வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிபிஎஃப்ல பணம் போடுறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கெட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கெட் வந்து மிச்சம் எல்லாமே, அதாவது மிச்சம் எல்லாமே என்னென்னா என்னோட லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், அதை வந்து ஒரு 3ஆவது பக்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த 3 பக்கெட்லேயும் எவ்வளோ பணம் போகுது அப்படின்றது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்சர்வ் பண்ணிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட ஒரு மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல கண்டிப்பாக இந்த ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஒரு பட்ஜெட் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த 3 பக்கெட்டில் பிரித்து பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் அண்ட் வெயிட், டோன்ட் வெயிட் டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பல காலங்கள், சில நேரம் வந்து சில பல வருஷங்களை கூட வந்து கடந்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணி வர ரிஸ்க்கை விட இன்வெஸ்ட் பண்ணாமல் வர ரிஸ்க் தான் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் சுச்சுவேஷனாக தான் மாறுமே தவிர
இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நான் வந்து ஒரு பல்லாங்குழி ஆட்டம் மாதிரி ஆடிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் எந்த இடத்துலையுமே ஒரு டிசிஷன் மேக்கிங்கே பண்ணலை. அப்போது வந்து அதனால வர நஷ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நஷ்டம் இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ஆஃப் டிலேன்றது என்னென்னா, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னைக்கு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அந்த 10 வருஷத்தில் நான் இழந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காஸ்ட் ஆஃப் டிலே. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர நஷ்டத்தை விட இன்வெஸ்ட் பண்ணாமல் வர நஷ்டம் தான் எப்போவுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, என்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து வாரன் பஃபெட் வந்து ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வருமானத்தில் நான் முதல் செலவை எப்படி வந்து சேமிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுவும் ஒரு ஆட்டிடியூட் தான், சேவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆட்டிடியூட் தான். ஆட்டிடியூட்னா என்னென்னா, உங்களுக்கு எது முக்கியம்னு உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கான ப்ரையாரிட்டியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ப்ரையாரிட்டியாக இல்லைன்ற பட்சத்தில் நான் வந்து பல காரணங்களை சொல்லி அதை தள்ளி போட்டுக்கிட்டே தான் போவேன். அதே மாதிரி செலவு பண்ணுறதும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சேமிச்சுட்டு மட்டுமே இருப்பாங்க, செலவே பண்ண மாட்டாங்க. அது ரைட்டாக தப்பான்றதை விட அப்படியும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செலவு மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க, சேமிக்கவே மாட்டாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கைண்ட் ஆஃப் ஒரு மனோபாவம் தான் இது. இந்த எக்ஸ்ட்ரீம் மனோபாவத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மிடில் கிரவுண்டில் இருக்கலாம். மிடில் கிரவுண்ட்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஓரளவுக்கு சேமிப்பையும் பண்ணிட்டு ஓரளவுக்கு செலவையும் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து இப்போ இருக்கிற காலமும் பெட்டராக இருக்கும், ப்ளஸ் வருங்காலமும் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கடன் வாங்கி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அனுபவிக்காதீங்க. அதாவது இன்றைக்கி நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்குது. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு வீக்கெண்டு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா கூட கையில் காசு இல்லைனா கூட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பர்சனல் லோன்லாம் எடுத்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்காகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர். ஏன்னா ஆர்பிஐயோட டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவர் லோன் பாரோயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஆவரேஜ் லோன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 12,000 அப்படின்ற டிக்கெட் நிறைய பேர் வந்து லோன் வாங்கி ஏதோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து அனுபவிக்கிறதுக்காக பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு ட்ராப்குள்ள போய் மாட்டிக்காம இருந்துட்டீங்கன்னா பெட்டர். ஏன்னா நீங்க ஒரு வீக்கெண்டுக்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுதான் வந்து முதலும் கடைசியுமா இருக்கவே இருக்காது. ஏன்னா வர ஒரு வீக்கெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணணும்ன்ற ஆசை வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு வாரம் தள்ளி போடுவோம், 2 வாரம் தள்ளி போடுவோம், 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நான் 10-12 வாரம் தள்ளி போட்டேன், இப்போ இன்னொரு வாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற ஒரு அந்த ட்ராப்குள்ள மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா கடன் வாங்காதீங்க. அதுவும் ஸ்பெஷலி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யார் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் கூட தான் நம்ம ஆக்சுவலாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த மொபைல் மூலமாக வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அண்ட் சில நேரத்தில் அதுலேயே கூட நம்ம மூழ்கி போய் சம்டைம்ஸ் வந்து தப்பான ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் கூட நம்ம எடுக்கிறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப் இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஆப்ஸை வந்து நம்ம மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஆப்ஸ்லயே நிறைய ஆப் வந்து பாத்தீங்கன்னா நம்மள செலவாளியா மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டிசிப்ளின்டா இருக்கீங்க, அதை என்னால் வந்து ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து உங்களுடைய மொபைலில் சில ஆப்ஸை வச்சிருங்க. இல்லை என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்கிட்ட ஆப் இருந்ததுன்னா நான் உடனடியாக எதையாவது வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப தேவைன்னா திருப்பி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ஹியூமன் மைண்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து நான் எது ரொம்ப ஈஸியோ அதை வந்து ஈஸியாக பண்ணிவிடுவேன். இப்போ நான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி திருப்பி பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் அதை வந்து நான் தள்ளி கூட போட்டு சம்டைம்ஸ் நான் அந்த பொருளை வாங்காமல் கூட போயிடுவேன். ஸோ அதனால் உங்களுடைய அன்வான்ட் ஸ்பெஷலி உங்களால் வந்து உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அன்வான்டாக இருக்குன்னு நினைக்கிற உங்களுடைய ஆப்ஸை நீங்கள் வந்து ஆக்சுவலாக அன்இன்ஸ்டால் கூட பண்ணலாம். இல்லை இன்னொரு விஷயத்தை கூட பண்ணலாம். இது வந்து பரவலாக நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அது என்னன்னா, இப்போ நான் ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னு போயிட்டேன் அப்படின்னா உடனடியாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாள் வந்து ஒரு டைம் கேப் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பொருளை பார்த்துட்டேன், உடனடியாக போய் வாங்காமல் அதுக்கு ஒரு நாள் வந்து ஒரு கூலிங் பீரியட் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா 2வது நாள் போய் நீங்கள் பார்க்கும்போது சம்டைம்ஸ் உங்களுடைய மனசு மாதிரி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்காமல் கூட இருக்கலாம். பட் நிறைய பேர் அந்த ஸ்ப்ளர்ஜ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிவிடுவாங்கன்னா,
அந்த ப்ராடக்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஆர்டர் போட்டுருவாங்க. அதை நீங்கள் தவிர்த்தீங்கனாலே உங்களுடைய அன்வான்ட் செலவுகளை வந்து பெரிய அளவில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தேவையான விஷயங்களுக்கு கண்டிப்பாக செலவு பண்ணலாம். ஆனால் தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது நல்லதாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் மேலே அப்படின்னா நீங்கள் நல்ல புக்ஸ் வாங்கி படிக்கலாம், ஆர் உங்களுடைய வேலை சார்ந்த உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணோன்னா இம்மீடியட்டாக நமக்கு ரிசல்ட்ஸ் வரலனாலும் ஓவர் த நெக்ஸ்ட் 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கில் பெட்டர் ஆகும். ஸ்கில் பெட்டர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வருமானமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய செலவை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக செலவு பண்ணுறீங்கன்றதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து சுப செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து முதலீடு பண்ணிங்கன்னா அது செலவுன்னு கூட சொல்ல முடியாது, ஆக்சுவலாக முதலீடுன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி நீங்கள் எப்போவுமே பண்ண விஷயங்களை இப்போவும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அப்ரோச்சும் வந்து வேறு மாதிரி இருக்கணும். ஸோ இந்த தகவலை நீங்கள் மனசில் வாங்கிக்கிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜேர்னியை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் பெட்டராக இருக்கும். ஸோ சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா வரப்போகிற வீடியோக்களில் அதை பற்றி எடுத்து பேசுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.